அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் யூ JFU. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பொரியல் பார்க்கலாம். அது வந்து புடலங்காயை யூஸ் பண்ணி தான். ரொம்ப நல்லது இந்த சம்மருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். ஸோ வந்துட்டு நம்ம ஒரு புடலங்காய் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். மேலே இருக்க தோலெல்லாம் சீவிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கூடவே கடலப்பருப்பு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு 50 கிராமுக்கு கம்மியாக எடுத்திருக்கேன் கடலப்பருப்பு. ஸோ இது போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சீரகம், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகா. சீரகம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் இருந்தால் போதும். அதே மாதிரி ஒரு வெங்காயம் வந்துட்டு நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போது இந்த மிக்சர் ஜார்லேயே கூடவே வந்துட்டு நான் வந்துட்டு வேர்க்கடலையும் சேர்த்துருக்கேன். வறுத்த தோல் உரித்த வேர்க்கடலையை. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு வானல் வச்சுக்கலாம். இந்த வானலில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க. கடுகும் உளுத்தம் பருப்பும் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. நம்ம மிக்சர் ஜாரில் போட்டதை நம்ம வந்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம புடலங்காயில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம். ஸோ அதனால் நம்ம வெங்காயத்துக்கு அளவாக உப்பு சேர்த்து அதை வதக்கி பார்த்துக்கோங்க. கடைசியாக நீங்கள் உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லேயே ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா ரொம்ப கச்சிரும். ஸோ இப்போ நம்ம புடலங்காய் வெந்திருக்கு, அதையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் வந்துட்டு நமக்கு வதங்கின பிறகு இந்த தண்ணி முக்கால்வாசி சுண்டின பிறகு நம்ம வந்துட்டு இந்த பொடிச்சிருக்க இந்த வேர்க்கடலையோடு சேர்த்துருக்க எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ஒன்றா ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 2 செகண்டுக்கு வந்து இந்த மாதிரி கிளறி விட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நீங்கள் வந்துட்டு சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டாலும் சரி, ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டாலும் சரி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.